வாங்க பார்க்கலாம். எங்களோட குடில் லைட்ஸ் வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் கிரியேஷன். ஸோ இன்னைக்கு என்ன vlogன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ். ஸோ எங்களது வந்து சிம்பிளான எலிகண்டான ஒரு டெக்கரேஷன் தான். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் குடில் வச்சுருக்கோம். லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த கர்டன் டெக்கரேஷன்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு நெட் போட்டு லைட்ஸ்லாம் போட்டு பண்ணுறது. எவ்ரி இயர் நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக எலிகண்டாக அதில் லைட்ஸ் தான் மெயினாக இருக்கும். ஸோ எங்களது வந்து அப்பார்ட்மெண்ட்ன்றதுனால எங்கள் வீடு வந்து பால்கனி கிடையாது. ஸோ நாங்கள் வீட்டு ஹால் ஃபுல்லுமே இப்படி டெக்கரேட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ. ஸோ ஸ்டார்ஸ் வந்து வெளியே போட முடியாதுன்னு காரணத்தினால நாங்கள் உள்ளே ஒரு ராடில் போட்டு இந்த மாதிரி போட்டுப்போம். இந்த ஸ்டார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் மேலே வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என் ஹஸ்பண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவ்வளோதான் எங்களோட டெக்கரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வெல்கம் பேக் டு பிரீத்திஸ் கிரியேஷன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் vlog-ஆ பட்டர் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அது தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். வாட்ச் இன் தி எண்ட். நான் சொன்ன மாதிரி பட்டர் குக்கீஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நல்லா 250 கிராம் பட்டரை வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 1 கப் வந்து நான் மைதா எடுத்திருக்கேன். இது வந்து என்னோடய 1/2 கப் அளவு. அதனால் ஸோ நான் 2 டைம் போடுறேன். ஸோ 1 கப் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பிசையணும். இது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது. கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசையணும். கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசையக்கூடாது. இது கூட வந்து காய்ச்சி வச்ச மில்க் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இதோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 கப்புக்கு பாதி தான், பாதி கூட கிடையாது, 1/4 தான் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் வந்து பவுடர் சுகர் வந்து நான் அதிகமாக ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவையான ஸ்வீட்னஸ் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்க. ஆல்ரெடி நான் குக்கீஸ் வீடியோஸ் கூட நான் போட்டிருப்பேன். ஸோ இது ஸ்பெஷலாக வந்து கிறிஸ்மஸ்க்கு பேக் பண்ணதுனால நான் இது ஆட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அப்படியே வந்து மில்க்கு, பட்டரு, சுகர், இது ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ இதை போட்டு நல்லா பிசையக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கம்மியாக தான் பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் அந்த பட்டரோட அந்த பிஸ்கெட்டோட கன்சிஸ்டன்சி. ஸோ எனக்கு மாவு பத்தாததுனால கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சுகர் பேலன்ஸ் ஆகும். ஸோ இப்படி சாஃப்டாகிட்ட பிறகு நம்ம வந்து எடுத்து நீட் பண்ணிக்கலாம். உருட்டிட்டோன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து ஆர்டின் ஷேப் கட்டர் இருந்தது. ஸோ அதில் கட் பண்ணிக்கினேன். நீங்கள் ரவுண்டாக கூட அதை அப்படியே உருட்டி கட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வந்து இன்னும் நிறைய பீசஸே கிடைக்கும். எனக்கு கம்மி பீசஸ் வேணுன்றதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹார்டின் ஷேப் இருந்தது. இது மாதிரி நிறைய குக்கீஸ் ஷேப்ஸ் இருக்கும் ஷாப்ஸில். அந்த மாதிரி நீங்கள் வாங்கி பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஊறணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணி அதில் கொஞ்சம் பாதாம் வந்து கிரேட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாதாமை வந்து நான்
நான் வந்து அதில் வந்து தூவிக்கிட்டேன். எல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எக்ஸாக்ட் பட்டர் பிஸ்கெட் டேஸ்ட்டில் இருந்துச்சு இது. நான் இது எக்ஸ்ட்ராவாக நான் பாதாம் கிரேட் பண்ணதையும் தான் நான் அப்படி தூவிக்கிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன் நான். 5 to 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளேட் எடுத்து அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு மாவு வந்து அதை அப்படியே வந்து தூவி விட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டோட இதெல்லாம் வந்து எடுத்து நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ண அவனை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். மறுபடியும் 170 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 10 to 12 மினிட்ஸ் தான் நான் வந்து பேக் பண்ணேன். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த அவனுடைய டைப் தான். ஸோ எந்து வந்து 12 மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ பட்டர் போடுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ உங்களுக்கு பிஸ்கெட் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இப்படி தான் பேக் பண்ணேன். உங்களுடைய அவனை பொறுத்து நீங்கள் டைமிங் செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 12 மினிட்ஸ் தான் செட் பண்ணேன் 170 டிகிரி செல்சியஸில். ரொம்ப சிம்பிளான ஒரு நம்மளுக்கு செஞ்சு வச்சுக்கலாம். கடையில் வந்து நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அதை தவிர்க்கிறதுக்கு நம்மளே வீட்டில் ஹோம்மேடாக நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்லாவும் ஹெல்த்தியாகவும் கிடைக்கும். இது வந்து வீட்லேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். பாருங்கள் எப்படி வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் பயங்கரமாக வந்திருந்ததுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எல்லாருமே நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க வீட்டில். ரொம்ப கிறிஸ்பியாகவும் எக்ஸாக்ட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே கிடச்சிருந்தது. ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக பண்ணியிருந்தேன். நான் சீரீஸ் மாதிரி போடலான்னு நினச்சேன், பட் எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லாதனால நான் ஜஸ்ட் இந்த ரெசிபி மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி கிறிஸ்பியாக இருக்கிறதுன்னு நான் உடச்சி காட்டியிருக்கேன் பாருங்கள்.